ஹலோ 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 இதெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆமா அதனால பிள்ளைங்க வச்சு கொஞ்சம் வேகமா வேகமா போடணும்ல. அடித்துட்டு வர தேரே பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி. அடித்துட்டு வர தேரே பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி. மண்ண புதுசா மண்ணவாட என்ன ஊருக்கு போறியா? காலையில தான் போக போறேன். சரியா? தூங்குனேன் அவ்வளவுதான். அதனால ஏங்க சரி இருந்தாலும் என்னோட அந்த பிள்ளைகளை மாத்தி மாத்தி வருதுன்னு ரொம்ப மனசு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம கிட்ட சத்தம் வந்து செய்ய மாட்டேது, இந்த ஆளரோடுக்கார பையில சத்தம் செய்ய மாட்டேது அப்படின்னு நினைப்பீங்க. இருந்தாலும் 4 பேருக்கிட்டயா அப்படியே தனித்தனே வரணும் போல இருக்கு எனக்கு. உங்க ஜாமம் எப்படி இருக்கும்? தனியா வந்தா உங்க பெட்டிங்க உங்க வாசிப்பு எப்படி இருக்கும்? தாளக்கார வாசிப்பு எப்படி இருக்கும்? பெட்டிக்கார வாசிப்பு எப்படி இருக்கும்? மிருதக்கார வாசிப்பு எப்படி இருக்கும்? ஆளுநர்கார வாசிப்பு எப்படி இருக்கும்? நீ பார்க்க வேண்டாம். ஆமா பார்க்கணும். அதனால அதாங்க அதான் வந்து பார்க்க போறேன். அதனால பொட்டிக்காரே முதல்ல உங்களுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். அதனால உங்க சுதியை நல்லா பிடிங்க. வா வா அவர் சுதியை தாங்க ஆமா மாம்பத்திரே அண்ண கொடி பாம்பதனி அண்ண கொடி மதுரை வைக்கும் அண்ண கொடி பாம்பதனி நல்ல உண்டடி ஹே பட்டாசி
நீ கிட்டக்க வந்து இங்க 2 கட்ட பேசல சரியா கொட்டையை காணுங்கிறேன் அவர் கட்டையை காணுங்கிறேன் எங்க எல்லா கட்டையும் சரியா இருக்குன்னு பாருங்க 2 கட்டை காணும் எங்க பாவட கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது இருந்தாலும் எங்க உங்களை விட மிருதாங்காரர் எத்தனை ஜாமான் வச்சிருக்காரு பத்தியா 3 வச்சிருக்காரு 3 ஜாமான் முறையான ஜாமாங்க எப்படி வச்சிருக்காரு எப்படி 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 ஏய் என்னைய படுக்க வைக்கிறது இருக்காத அப்புறம் ஜாமான ஒண்ணு படுக்க வச்சு 2 நிமித்தி வச்சு அடிச்சார்ல வச்சுட்டு அப்படியே விடியா விடியா எப்படி இருக்கும் அவர்கிட்ட போய் பாப்போமா என்ன பண்றாரு பொடி நடையா போறவரு பொறுத்திருங்க நானும் வரேன் பொடி நடையா போறவரு பொறுத்திருங்க நானும் வரேன் வேண்டாயா வீராப்பு உன்னை நினைச்சு நான் போட்டேன் மாறாப்பு வேண்டாயா வீராப்பு உன்னை நினைச்சு நான் போட்டேன் மாறாப்பு அடிக்க திருப்பி பார்த்தா எங்க வராது ஒரு பத்தல் வச்சு பார்த்தா எங்க போகாது பொடி நடையா போறவரு பொறுத்திருங்க நானும் வரேன் அவர் இப்ப ஏங்க 20 வருஷத்துக்கு பணம் வந்திருக்காரு எங்க இருந்தாலும் என்னை பார்த்தோன்னே இந்த புள்ள வேற என்ன இந்த இடத்த ஏறுதே அப்படின்னு நினைச்சு தள்ளி போயிட்டாரு பாருங்க பரவாயில்ல அவருக்கு என்ன மச்சம் அம்மா கிட்ட நம்ம ஆடுறோம் பிள்ளைகிட்ட ஆடலாமா தப்பு ரெண்டு வரீங்க ஆமா இருந்தாலும் ஆடுறதுக்கார மச்சான் பிச்சாம எப்படி கபட்டிக்குள்ளே வச்சு அடிக்கிறாரு ஒரு நிமிஷம் மேல வச்சு அடிச்சாரு ஓகே வேற மாதிரி ஆகி பக்கத்துல ஜிஹெச் இருந்தாலும் அவர்கிட்ட போய் ரொம்ப நாள் ஆகுதுங்க ஒரு 2-3 வருஷம் இருக்கும் அதனால இப்ப போகணும் ஆசையா இருக்கு அங்க பாருங்க பார்த்து எப்படி வெளியிறாரு பாருங்க வழியை தொடச்சிருங்க ஆமா சக்கப்படி வச்சிருக்கேன் மாமா நீங்க சக்க வச்ச கட்டி நிக்கலாமா வெயில கிட்ட மாமா நீங்க வேண்டியதை கேட்டுக்கங்க மாமா சக்கப்படி வச்சிருக்கேன் மாமா எப்படிங்க போக முடியும் இது எப்படி தாம்பரத்தை எதுக்கு கவுத்து வச்சிருக்காரு எப்படி போய் ஆடுறது விரட்டு தெளிவணும் அவ்வளவு பயம் இருக்கு பாருங்க பரவாயில்ல அவர் செய்யறது பிடிக்கலங்க அவருக்கு எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னாங்க அதனால தாளக்காரர்கிட்ட எங்க நம்ம ஜாமெல்லாம் ஏத்திக்கிட்டு பஸ்ல ஏறிடலாம் அப்புறம் ஜாம பெரிய ஜாமாங்க ஏத்தவே முடியாது லக்கேஜ் கேட்பாங்க இல்ல ஆமா இருந்தாலும் இந்த புள்ள நம்ம கிட்ட வர மாட்டேது இந்த 3 பேர்த்தையும் மட்டும் போனுச்சு அப்படின்னு அவர் ரொம்ப ஏக்கத்துல இருந்திருக்காரு அதனால பட்டு போமா அதெல்லாம் குத்த மாட்டாரு விடிய விடிய அப்புறம் நானும் குத்தி கருவா பையன் நினைப்ப காணாம தவிச்சிருந்தேன் ஒரு நாள் இங்கு வந்து உசுர வச்சு காத்திருந்தேன் கருவா பையன் நினைப்ப காணாம தவிச்சிருந்தேன் ஒரு நாள் இங்கு வந்து உசுர வச்சு காத்திருந்தேன் மகராச ஒன்னால நட்டால கட்டி வச்சை அல போல நீங்க வந்தா காக்கனுக்கு காத்துற போய் மலை போல உன்னை எண்ணி மாமான காத்து கெட்டு திசைய ஆத்த மவள பூமன செல்ல சிறல காட்சி கிட்ட வரவா தொட்ட விடவா நான் படக்கு நிற்கிறேன் நான் படக்கு
வச்சிருந்தேன் ஒரு நாள் இங்கு வந்த உசுர வச்சு காத்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு. யார் தெரியுமா யாரு யாரு அது யார் தெரியுமா யாரு? எங்க அப்பா மாதிரி மாதிரிதான். ஆமா அப்பா இல்ல மண்டையில முடியலன்னு சொல்லாத. ஆமாங்க முடியலன்னு சொல்லவே மாட்டாரு. சொல்லவே மாட்டாரு மோசமான ஆளு. ஆமா இருந்தாலும் நம்ம சிறப்பாக இருந்தா யாரு காரணம் மைக் செட் காரணம் மைக் செட் யாரு யாரு? அப்படியே என் கூட பிறந்த பொறப்பு நான் போன அப்படியே திறந்து வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட சரி. மனசங்க அவருக்கு எங்கிட்டயாவது பார்த்து பார்த்து வந்தா, அவருக்கு கொஞ்சம் உஷாரா போ. என்ன பண்ணுவாரு ஏன்னா 3 பேர் இருக்காங்க, ஒருத்தர் இல்ல. அதெல்லாம் இல்லைங்க எல்லாம் என் உடன் பிறப்பு போன உடனே சொல்றதுதான் ஒரு வேலையா? சரிங்க பாத்திரம் ராத்திரி நீரத்து பூஜைக்கு வருது. ஆமா என் தங்கச்சி வந்துட்டு போனுச்சே. ஆமா. நாடகர் நிமிர்ந்து நின்று வாய்ச்சிருக்காரு. ஆமா வாய்ச்சல இல்லையா? முடிஞ்ச வெள்ளிக்கு வாசிப்பேன். மண்டையில முடியலன்னு லேசா நினைக்க கூடாது. மண்டையில